நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக பரவலாக பார்க்கப்பட்டது கோவையில் நடைபெற்ற ஒரு கூட்டம். அதில் அன்னபூர்ணா அப்படிங்கிற அந்த உணவகத்தினுடைய உரிமையாளர் அவர் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை நோக்கி ஜிஎஸ்டி பற்றின கேள்விகள்லாம் கேட்குறாரு. இருந்தவங்க எல்லாம் சிரித்தாங்க. இந்த கூட்டம் நடந்து முடிந்து திரும்ப அவர் கூப்பிட்டு ஏதோ பேசியிருக்காங்க. இந்த சூழலை எப்படி ஃபாதர் பார்க்கலாம்? அதாவது முதலில் உலகத்திலேயே மிக மிக சுமையான ஒரு ஜிஎஸ்டி முறை கொண்ட ஒரு நாடு இந்தியா. இது பொதுவாகவே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டினுடைய பிரச்சனைங்க வருது. இது வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இல்லை, இட் இஸ் நாட் ஈவன் ஒரு பீப்புள் ஸ்டேட்டாக இல்லை. மக்களுக்கான அரசு என்பது மக்களுக்கு எது நன்மை பயக்கும், மக்களுக்கு எது சுமைகளை குறைக்கும் என்பதை அடிப்படையாக வைத்து இயங்குகிற ஒரு அரசு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டுங்கிறது அரசாங்கம் நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் கேட்கணும். அந்த அதிகாரிகளும் அதிகார அமைப்பும் என்ன நினைக்கிறதோ அதை செய்யணும். அவங்களுக்கு பெரிய பெரிய காரு, பெரிய பங்களா, அவங்களுக்கு பெரிய சம்பளம், அவங்களுக்கு பென்ஷன், இதுக்கான எல்லா ஒழுங்குகளும் ஒரு பக்கம் போகும். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வேண்டியவங்க பெரிய பணக்காரங்களாக மாறுவாங்க. இப்போ சமீபத்தில் கூட நான் படித்தேன், அனில் அம்பானிக்கு 49,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 49,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது யாரோட பணம்? இந்த ஜிஎஸ்டி பணம் தானே, இல்லையா? இப்போ இந்த ஜிஎஸ்டியை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் எடுத்துங்களேன். இன்கம் டேக்ஸ் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோங்க இன்கம் டேக்ஸ் நீங்கள் கட்டுறீங்களா இல்லைன்னு தெரியல. 3 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு விலக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பெண்களாக இருந்தால் கொஞ்சம் குறையும். 3 லட்சத்து மேலே உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க, 7 லட்ச ரூபா. அதுலேயே அவங்க ஒரு 30% 30 இல்லை, கொஞ்சம் குறைவாக இருக்கணும். ஏதோ கொஞ்சம் நிறைய ஒரு கோடி வந்ததுன்னா அதில் ஏதோ ஒரு நமக்கு இன்கம் டேக்ஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் நம்ம பெருசாக வரல. அதில் 30% எடுத்துருவீங்க. அந்த 1 கோடின்னு வச்சுங்களேன், 1 கோடியில் ஏறக்குறைய 30 லட்சம் நீங்கள் எடுத்துடுறீங்க. மிச்சம் இருக்கிற 70 லட்சத்தில் நீங்கள் ஒரு வீடு வாங்கலான்னு போனீங்கன்னா அதில் நீங்கள் 10% அந்த லேண்டுக்கு நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். இது ஒரு பிரச்சனை. அந்த வீடை நீங்கள் வாங்குறப்போ அதில் 18% ஜிஎஸ்டி. இதை மாதிரி ஒரு கொடுமையான ஒரு வரி விதிப்பு சிஸ்டம் நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. 3 லட்சத்துக்கு மேலே 1 லட்சம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 1 லட்சத்தில் எப்படி 15% இன்கம் டேக்ஸ்னு ஒன்று எடுத்துடுறாங்க. மிச்சம் இருக்க பணத்தையாவது உங்களுக்கு முழுசாக விட்டு வைக்கணும்ல. அதில் போய் நண்பர்களோடு நீங்கள் ஒரு 10,000 ரூபா செலவழிச்சிங்கன்னா அதுக்கு 1,800 ரூபா டேக்ஸாக போட்டு. இதெல்லாம் ரொம்ப கொடுமையிலையும் கொடுமை. இப்படி ஒரு கொடுமையான வரி விதிப்பு நம்ம பார்த்து, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வெள்ளைக்காரன் வரி விதிச்சப்போ மட்டும் இவ்வளவு பொங்கி இந்த நாடு எழுதுது. இப்படி கொடுமையான வரி விதிப்பு இருக்குது, யாருமே இங்கே கொதிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட இந்த விவகாரம் பெரும்பாலும் அந்த பெல்ட்டில் உள்ளவங்க, வசதியானவங்க, அவர் இவ்வளவு ஜாலியாக பேசுனதுக்கு காரணமே ஒரு உரிமை எடுத்தான் பேசியிருப்பார். அவரும் ஒரு தெரியல, ஒரு பிஜேபி சப்போர்ட்டராக தான் இருந்திருப்பார். சரி, நம்ம கட்சி தானே, உரிமையாக பேசலாங்கிற ஒரு இதில் தான் அவர் பேசியிருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது நல்ல ஃபுட் செயினுங்க, அருமையான ஃபுட் செயின். அன்னபூர்ணா தரமான உணவு தரக்கூடிய ஒரு ஃபுட் செயின். அந்த பக்கத்தில் உள்ளவங்க, அந்த பெல்ட்டில் உள்ளவங்க கொஞ்சம் பண்பானவங்க கூட அந்த உரிமையை எடுத்து பேசியிருக்கலாம். இதை கூட சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. கூட ஒரு கௌரவமான மனுஷங்க சொல்கிறதையே நீங்கள் கசப்புணர்வோடும் ஆணவத்தோடும் பார்க்கிறீர்கள் மட்டும் இல்லை. அவர் போய் மன்னிப்பு கேட்டதை வீடியோ பண்ணி வெளியே விடணுன்னா எவ்வளோ ஒரு வக்கிரமான மனதில்லை. எங்களை எதிர்த்துட்டு நீங்கள் தொழில் பண்ணிடுவீங்களா? அந்த ஆட்டிடியூட் தானே. நீங்கள் யார் எங்களை கேட்குறதுக்கு? இதுதான் இந்த அரசாங்கத்துடைய ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோ அல்லது இந்த மோடி அரசனுடைய பிரச்சனையோ என்னென்னா, என்னதான் இருந்தாலும் நான் மன்மோகன் சிங்கை விமர்சித்ததுக்காக நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீங்க. நரசிம்மராவை விமர்சித்ததுனால அதுக்காக நீங்கள் தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்களை கூட
நாகர்கோவில் அவர் அந்த பாரத் ஜோடோ யாத்ரா போகிறப்போ நம்ம நண்பர்கள்லாம் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் அவரை பார்த்து அப்படி ஏதோ ஒரு ஃபோரத்தில் ரொம்ப சின்ன நேரம் தான். அப்போ நான் என்ன வந்து அந்த இடத்துல நான் சொன்னேன் ஐ எம் தமிழ் நேஷனலிஸ்ட், ஐ ஹவ் சீரியஸ் டிஃப்ரென்சஸ் வித் காங்கிரஸ் பார்ட்டி. அப்படி தான் என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன் ராகுல் காந்தி. ஆமாம், அதை சொல்லிவிட்டு மற்ற கருத்தை சொல்லலாம். உடனே அவர் சொன்னது ஐ ஆல்சோ ஹேவ் சீரியஸ் டிஃப்ரென்சஸ் வித் காங்கிரஸ் பார்ட்டி, ஸோ யூ கேன் ஃப்ரீலி டெல். இதே வார்த்தையை சொன்னார். நான் சாட்சியாக சொல்கிறேன். கன்னியாகுமரியில் வந்து ஒரு இதில், ஏன்னா நான் காங்கிரஸ்காரன் கிடையாது, நாட்டுக்கு காங்கிரஸ் வேணும், ஜனநாயகத்துக்கு காங்கிரஸ் வேணும்னு நினைக்கிறவன். ஆனால் ஈழ மக்களுக்கு அவங்க செய்த அந்த 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 துரோகம், அராஜகம், அந்த கொடுமையினால் நான் என்றைக்கும் என் இதயத்தில் வந்து அவங்கள சுமக்க முடியாது. பட் இன்றைக்கி நாட்டோட டெமோக்ரஸியை, சோஷியல் ஜஸ்டிஸை இதெல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்கு காங்கிரஸ் கட்சி தேவைப்படுதுங்கிறவங்கெல்லாம் அந்த போய் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, அவர் பெரிய அடுத்த லீடர் இன் வெயிட்டிங், இஸ் எ லீடர். ஸோ அவரை பார்க்குறப்போ ஐ வாண்டட் டு பொசிஷன் மை செல்ஃப் கரெக்ட்லி. நான் வந்து ஏதோ இங்கே ஒரு காங்கிரஸ்காரனாக வரல, ஆனால் காங்கிரஸ் மேலே மரியாதை உள்ள ஒரு 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 மனுஷனாக வந்திருக்கேன்னு. ஐ ஹவ் சீரியஸ் டிஃப்ரென்சஸ் வித் காங்கிரஸ் அண்ட் ஐ எம் தமிழ் நேஷனலிஸ்ட். உடனே சொன்னார் ஐ ஆல்சோ ஹேவ் வெரி சீரியஸ் டிஃப்ரென்சஸ் வித் மை ஓன் பார்ட்டி, ஸோ யூ கேன் ஃப்ரீலி ஸ்பீக். சி, இந்த ஓப்பன்னஸ் இருக்குல்ல, இட் மேக்ஸ் யூ அ கிரேட் லீடர். அப்போ தான் நீங்கள் லீடருங்கிறவர் கடுமையான எதிர்கருத்துக்களையும் எதிர்கொண்டு அந்த ஸ்பேஸை உங்களுக்கு கொடுக்குறோம். ஆமாப்பா, எனக்கு வேறு கருத்து இருக்குது, உங்களுக்கு அந்த கருத்து நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, பட் நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசலாமே. இங்கே என்னென்னா எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மனுஷன் ஒரு 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 நிறுவனத்தை கட்டி எழுப்புறதெல்லாம் அவ்வளோ எளிது கிடையாது. அதுவும் நல்ல உணவு, மக்களுக்கு வயிறார வாயை ரசிக்க சந்தோஷமாக நிம்மதியாக. நான் கூட வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் போய் இறங்கினோம்னா யார் வண்டியில் என்ன அழைக்க வந்தாலும் பொதுவாக நான் நாளைக்கு ஒரு காஃபி தான் குடிப்பேன், ஒரு காஃபிக்கு மேலே குடிக்க மாட்டேன். காலையில் ஒரு காஃபி, அதை கூட வந்து ஆனால் மட்டும் அவாய்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் வந்து. ஆனால் கோயம்புத்தூரில் போய் இறங்கியாச்சுன்னா அந்த அன்னப்பூர்ணாவில் ஒரு காஃபி, ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு போகலான்னு நானே சொல்லுவேன். ஆனால் அவர் ஓனரெல்லாம் நான் பார்த்ததில்லை. பட் அவருக்கு இது நடந்திருக்குன்னா தி அரகன்ஸ் ஆஃப் பவர். அப்படின்னா நீங்கள் என்ன எங்களை கேள்வி கேட்குறது, இது ஒரு துயரமான காலகட்டம். ஆனால் இது முடிவுக்கு வரும், எல்லா ஆணவங்களும் அராஜகங்களும் முடிவுக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கைலாம் நம்ம முன்னாடி போக வேண்டியது. ஃபாதர், ராகுல் காந்தி அதற்கு எதிர்வினையாக போட்டிருக்காரு. என்னென்னா, தனது கோடீஸ்வர நண்பர் விதிகளை வளைக்க சொத்துக்களை பெற முற்பட்டால் மோடி சிவப்பு கம்பளம் விரிக்கிறார், அதிகாரத்தில் இருப்போரின் ஈகோ புண்பட்டால் அவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள் என்பது கண்கூடாக தெரிகிறது அப்படின்னு போட்டிருக்காரு. இது வந்து இந்த ஒரு சாதாரண செய்தியை இவங்க கூப்பிடாம விட்டு அதை கடந்து போயிருந்தாங்கன்னா இது ஒரு தேசிய செய்தியாக மாறி இருக்கு ஃபாதர். இது இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்களா ஃபாதர் பிஜேபி? இல்லை, இது அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்க இருக்கிறதால வெளிப்படுத்துவாங்க. நீங்கள் யாரோ அப்படி தான் உங்களுக்கு இது வரும். என்றைக்காவது நீங்கள் பாருங்களேன், அவங்க நிர்மலா சீதாராமன் மேடத்தோட அந்த பதில் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து ஒரு கடுமையான ஒரு ஆணவம் இருக்கு, ஒரு ஒரு அராஜக அந்த முகம் இருக்கும். நான் தான் அது கேட்குறது, நீங்கள் மக்களை சந்தித்து ஒரு தேர்தலை வெல்லக்கூடிய ஒரு தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. எப்போவுமே ராஜ்யசபா வழியாக தான் நீங்கள் வரீங்க. நான் கேட்டேன் இல்லைங்களா, ஏன் வந்து நான் வெளிப்படையாக தான் கேட்குறேன், அவங்க ஒன்றும் பொருளாதாரம் படித்தவங்க கிடையாது, பெரிய எக்கானமிஸ்ட்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம அண்ணாமலையை நீங்கள் ஆக்கியிருக்கலாமே இல்லையா, அண்ணாமலை ஆக்கியிருக்கலாம்ல, அவர் நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகக்கூடாதா? ஸோ அது ஒரு சிஸ்டம்ங்க, அது அப்படி தான் இயங்கும். இது வந்து ஒரு பிஜேபி தப்பு பண்ணிச்சதெல்லாம் அப்படிலாம் நான் நினைக்கல. ஆனால் பெரும்பாலும் இது யாரோ அங்கே லோக்கல்லேருந்து அது ராகுல் காந்தியுடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்காங்க. அவங்க ஜோதிமணி அவங்கள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயம். இப்படி நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதும் அது வந்து ஒரு தேசிய பேசுபொருள் ஆவதும் ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஃபாதர். இப்போ கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் வேரோடி இருக்கிற இந்த நிலத்தில் வந்து இந்த மாதிரியான சிக்கல் வந்து வேணும், இதுக்கு மேலேயே வேணுங்கிறேன். இது போதாது இவங்களுக்கு, இன்னும் நிறைய வேணும். அதுவும் இந்த 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 தொழில் துறையில் வெற்றி பெற்றிருக்காங்கல்ல வந்து நான் ரொம்ப அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா படித்தவங்க, பண்பான ஒரு நிலப்பரப்புலேருந்து வரவங்க வந்து
நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, உங்கள் மதத்தை வளர்க்கிற செயற்பாடுகளை நிறைய செய்யுங்க. அது தப்பே இல்லை. அவரவர் மதத்தை, இந்துக்கள் சமயத்தை வளருங்க, இஸ்லாமியர்கள் இஸ்லாம் சமயத்தை வளருங்க. அவரவர் மதத்தை வளர்ப்பதில் முயற்சிகளை செய்யுங்க. நான் இன்னும் சொல்கிறது, சடங்கு சம்பிரதாயங்களுக்காக பணம் செலவழிப்பதை விட நிறைய உங்கள் மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நல்லவற்றை பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு ஊடகங்கள் வழியாக நீங்கள் 24 மணி நேரமும் இதையே சொல்கிறதுக்கு நீங்கள் டிவி நடத்துங்க, டிஜிட்டல் யூடியூப் நடத்துங்க, எவ்வளவு நல்லா பண்ணலாம். இப்படி வெறியை, சக மனிதர்களை மீது வெறுப்பை விதைக்கிற ஒரு கொள்கையை கொண்ட கட்சிக்கு, இயக்கத்திற்கு ஆதரவு கொடுக்குறீங்கல்ல, நீங்கள் நல்லா அனுபவிக்கணும். இன்னும் ரொம்ப அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது நான் இந்த மணல் எடுக்கிறதுக்கெல்லாம் எதிரானவன். அதில் இன்றைக்கும் அப்படி தான் நினைப்பேன். ஆனால் ஒரு அம்பானியோ டாட்டாவோ பிர்லாவோ எடுத்து அவங்க கார்ப்பரேட்டாக அதை என்ன சொல்லுவாங்க, ரேர் மினரல்ஸ் அப்படின்னு பேர் போட்டு நீங்கள் பெரும் முதலாளிகளாக மதிப்பிற்குரிய கார்ப்பரேட்டாக போவீங்க. மரியாதை திரு வைகுண்டராஜன் அவர்கள் செய்தால் மட்டும் அவரை மணல் கொள்ளையன் அப்படின்னு நீங்கள் இமேஜ் பில்ட் பண்ணுவீங்கன்னா அதை நம்ம எடுத்து நிற்கணுமா இல்லையா? இப்போது இந்த மினரல்ஸில் நியூக்ளியர் சார்ந்த மினரல்ஸ்ன்னு ஒரு கட்டுக்கோப்பு வச்சுருக்கனால தான் அதானி இன்னும் வரலைங்க. ஓகே ஓகே. இல்லைன்னா இதுக்குள்ளே கடலோரங்களை காலி பண்ணியிருப்போம் அதானி. ஆனால் இப்போது அதானிக்காகவே அந்த இது மாற்றப்படுது. ஓகே. டெல்லியிலேருந்து கொண்டு இருக்க செய்திகள் அந்த லிஸ்ட்டில் இருந்து இதெல்லாம் எடுத்துடுறாங்க. எனக்கு அந்த இல்மனைட்டா அல்லது அந்த ஏரியாவில் வரக்கூடிய ரேர கனிமங்கள்லாம் அதை மாற்றுறாங்க. எதுக்குன்னா அதானிக்கு உதவி பண்ணுறதுக்காக. ஸோ இதே தான் டெக்ஸ்டைல். டெக்ஸ்டைல் இப்போ எவ்வளவு சிரமப்படுறாங்க. ஒரு வரி சலுகை ஏதாவது நம்ம அரசாங்கம் கொடுக்குதா? இப்படி விழுந்து இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டே ஒரு ஆர்எஸ்எஸ்காரன்னு நினைக்கிறேன். இருந்தும் உங்களால் ஒரு வரி சலுகை, இந்த யானைக்குள்ள வரி சலுகை ஒன்றும் கொண்டு வர முடியலையே. புரிய வேணாம் உங்களுக்கு? அல்லது இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ முஸ்லீம் இங்கே இருக்கிற எல்லா முஸ்லீம் அமைப்புகளும், எல்லா கிறிஸ்டின் அமைப்புகளும், கிறிஸ்டின் கண்ட்ரிக்கும் முஸ்லீம் கண்ட்ரிக்கும் இந்த திருப்பூர், கோயம்புத்தூர்லேருந்து வர எல்லாம் இவங்க ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்காரங்க, தேர் சப்போர்ட்டிங் ஹேட்ரட் இன் த நேம் ஆஃப் ரிலிஜன், டோன்ட் பைன்னு ஒரு கேம்பெயின் குளோபலி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது எடுத்து பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய செட்பேக் வரும். இப்போ மற்றவங்க சும்மா இருக்கிறாங்க. உங்களினுடைய பொருளாதாரம் வெறும் உங்கள் ஆர்எஸ்எஸ் அனுதாபிகளை சார்ந்தது அல்ல இல்லையா? உங்களுடைய பொருளாதாரம் என்பது உலகத்தினுடைய எல்லா மக்களையும் சார்ந்தது, அதனுடைய செழுமைங்கிறது. அப்புறம் யாராவது ஒருத்தங்க நாளைக்கு வராமலாம் இருக்க மாட்டாங்க. வம்புன்னா வம்பு தானே, சண்டைன்னா சண்டை. போடவுன்னு வந்தாச்சுன்னா நீங்கள் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தானே. எதுக்கு இது? இணக்கப்பாடான அன்பு சார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்குத்தான் நம்ம எல்லாம் பாடுபடுறோம். அதை விட்டு இன்றைக்கி எல்லாம் இதே மாதிரி இவர் அவமானப்பட்ட மாதிரி இன்னும் ஒரு 100 பேர் அவமானப்பட்டால் தான் இவங்க பாடம் படிப்பாங்க. நன்றி.